ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா லாங்குவேஜஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி நம்ம பேசுகிற தமிழ் வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் வந்து எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் நான். நான்க்கு வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஐ. ஐ இது வந்து தமிழ் லெட்டர்ஸ்லேயே வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் நீ. நீ அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா you. you. Next one நீங்கள். நீங்கள் இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா you. you. நீ நீங்கள் ரெண்டுக்குமே வந்து you அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் அவர். அவர் இது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா he. he. Next one அவள். அவள் இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா she. she. இங்கே வந்து அவர் மட்டும் கிடையாது, அவன் அப்படின்னு சொல்லும்போது கூட வந்து he அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அது. அது ஏதாவது வந்து பொருளை சொல்லும்போது அது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இட். இட். நெக்ஸ்ட் ஒன் நாம். நாம். வி. வி நாம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வி. நெக்ஸ்ட் ஒன் நாங்கள். நாங்கள் இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வி. வி. நெக்ஸ்ட் ஒன் அவர்கள். அவர்கள் அவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தே. தே இந்த இடத்துல வந்து தமிழ் லெட்டர்ஸில் தே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன் கேட்க மாதிரி வந்திருக்கும். ஆனால் வந்து தே அப்படின்னு தான் சொல்லணும், தேய் அப்படின்னு சொல்லக்கூடாது, தே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் அனைவரும். அனைவரும் இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன். எவ்ரி ஒன். யார். யார் இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹூ. ஹூ. நெக்ஸ்ட் ஒன் யாராவது. யாராவது இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா someone. someone. நெக்ஸ்ட் ஒன் யாரும். யாரும் இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா anyone. anyone. நெக்ஸ்ட் ஒன் யாரும் இல்லை. யாரும் இல்லை இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா nobody. nobody. நெக்ஸ்ட் ஒன் மக்கள். மக்கள் இதுக்கு வந்து ஜனங்கள் அப்படின்லாம் கூட சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பீப்புள். பீப்புள். நெக்ஸ்ட் ஒன் நபர். நபர் இதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பர்சன். பர்சன் இப்போ அந்த நபர் இந்த நபர், அதாவது எதுக்காவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளை வந்து சொல்லும் போது வந்து சொல்லுவோம்ல, அவர் இவருன்னு அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளை வந்து சொல்லக்கல வந்து பர்சன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் ஆண். ஆண் இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா மேன். மேன். பெண். பெண் இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா விமன். உமன். நெக்ஸ்ட் ஒன் சிறுவன். சிறுவன் சின்ன பையனை வந்து சொல்லக்கலாம் எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா பாய். பாய். நெக்ஸ்ட் ஒன் சிறுமி. சிறுமி இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா கேர்ள். கேர்ள். நெக்ஸ்ட் ஒன் குழந்தை. குழந்தை இதுக்கு இங்கிலீஷில் சைல்ட். சைல்ட்.
இதுக்கு வந்து இங்கே வந்து தமிழ் அக்கௌண்ட்ஸில் வந்து சைல்ட் அப்படின்னு இருக்கிறனா சைல்ட் அப்படின்னு படிக்கக்கூடாது, சைல்டு சைல்டு அப்படின்னு தான் படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் குழந்தைகள் குழந்தைகள். இதுக்கு இங்கிலீஷில் சில்ட்ரன் சில்ட்ரன். இதே வந்து சில்ட்ரன் அப்படின்னு படிக்கக்கூடாது, சில்ட்ரன் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் நண்பர் நண்பர். இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொன்னோன்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன் நண்பர்கள் நண்பர்கள். இதுக்கு இங்கிலீஷில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்நியர் அந்நியர். அந்நியர் அதாவது வந்து ஒரு வழிபோக்கர், அதாவது ஒரு தெரியாத ஆளை பற்றி நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் ஸ்ட்ரேஞ்சர். நெக்ஸ்ட் ஒன் விருந்தினர் விருந்தினர். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா கெஸ்ட் கெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் அண்டை வீட்டுக்காரர், அதாவது பக்கத்து வைக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நெய்பர் நெய்பர். நெக்ஸ்ட் ஒன் ஆசிரியர் ஆசிரியர். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா டீச்சர் டீச்சர். நெக்ஸ்ட் ஒன் மாணவர் மாணவர். இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட். லாஸ்ட் ஒன் மருத்துவர் மருத்துவர். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா டாக்டர் டாக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லியும் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷு, நெக்ஸ்ட் டே வந்து ஸ்போக்கன் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், உருது, கன்னடா, இது போன வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். இந்த வீடியோ வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக இதில் வர வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.